நீ நீயாக இரு என்ற தலைப்பில் கதையை பார்க்க போகிறோம். வாருங்கள் கதையை பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு அழகிய மான் உள்ளது. அந்த அழகிய மானிற்கு இயல்பான பண்புகளை விட மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மானிற்கு ஆசை. மான் காட்டின் வழியே பயணம் செய்யும் போது சிங்கத்தை பார்க்கிறது. சிங்கத்தை பார்த்தவுடன் தனது எண்ணங்களை சிங்கத்திடம் கூற வேண்டும் என்பதற்காக சிங்கத்திடம் செல்கிறது. சிங்கராஜாவே, நான் உங்களைப் போல கம்பீரத்துடனும் கர்ஜனையுடனும் வாழ வேண்டும் அப்படி என்று சிங்கத்திடம் கேட்கின்றது. அதற்கு அந்த சிங்கராஜா மானிற்கு பதில் கொடுக்கிறார். அது என்னவென்றால், நீ என்னை போல் கர்ஜிப்பதா, முயன்று பார் அப்படி என்று சொல்கிறார். உடனே மான் தனியாக காட்டிற்குள் சென்று கர்ஜித்து பார்க்கிறது. ஆனால் மானின் குரலில் நடுக்கம். இதை கண்டு விலங்குகள் எல்லாம் சிரிக்கின்றன. மான் தன் முயற்சியில் தோல்வியடைந்து காட்டிற்குள் செல்லும் போது ஒரு யானையை பார்க்கிறது. யானையை பார்த்தவுடன் மான் கேட்கிறது, நான் உன்னை போல் பலமானவனாக இருக்க வேண்டும் என்று மான் கேட்கிறது. அதற்கு யானை பதில் சொல்கிறது, நீ என்னை போல் இருப்பதா அப்படி என்று கேட்கிறது. உடனே யானை சொல்கிறது, என்னை போல் கால்கள் உன்னிடம் இருந்தால் விரைவாக ஓட முடியாது, நீ நீயாக இருப்பதே நல்லது என்று யானை கூறுகிறது. உடனே இந்த முயற்சியில் தோல்வியடைந்த மான் ஒரு சிறுத்தையிடம் அகப்பட்டு விடுகிறது. மான் தனது விரைவான கால்களால் வேகமாக ஓடி தப்பிக்கின்றது. திரும்பவும் மான் கவலை அடைகிறான். என்னவென்றால், நான் யானை போல் அல்ல, சிங்கம் போல் அல்லாமல் இருக்கின்றேன் என்று கவலை அடைகிறான். அடைந்து போகும் வழியில் ஒரு வண்ணத்து பூச்சியை பார்க்கிறான். பார்த்தவுடன், நான் உன்னை போல் பல வண்ணங்கள் கொண்டவனாக பறந்து செல்ல வேண்டும் என்று மான் வண்ணத்து பூச்சியுடன் கேட்கின்றது. உடனே வண்ணத்து பூச்சி பதில் அளிக்கிறது, அழகிய மானே, என் இறகுகள் வண்ணங்களாலும் அழகாகவும் நிறைந்தவை என்றாலும் என் இறகுகள் லேசானவை. மழை பெய்தால் என் இறகுகள் நனைந்து என்னால் பறக்க இயலாது என்று கூறுகிறது. அதனால் நீ நீயாக இருப்பதே நல்லது என்று பதில் கூறுகிறது வண்ணத்து பூச்சி. மான் வருத்தமடைந்து காட்டிற்குள் செல்கிறது. செல்லும் போது அங்கே காட்டில் தீப்பிடித்து எரிகிறது. உடனே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுகின்றது. இதை பார்க்கிறது மான். சிங்கராஜா எப்படியாவது இந்த காட்டு தீயை அணைப்பார் என்று மான் எதிர்பார்க்கிறது. ஆனால் சிங்கராஜாவின் கர்ஜனையால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அதனால் சிங்கம் எல்லா விலங்குகளுடனும் தப்பித்து செல்லதான் பார்த்ததை தவிர்த்து அதன் கர்ஜனையால் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கின்றது. அதே சமயம் யானையை பார்க்கிறது. யானை காட்டு தீயிலிருந்து விடுபட்டால் போதும் என்று பயத்தில் நடுங்கி தப்பிக்கின்றது. அதே சமயம் வண்ணத்து பூச்சி தன் இறகுகள் தீயில் பட்டு கருகிவிடுமோ என்ற பயத்தால் ஓடுகிறது. இதையெல்லாம் பார்த்து மான் யோசிக்கிறது. மான் தனது கூர்மையான அறிவால் தனது மானினங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மானினங்களை ஒன்றிணைத்து காட்டு தீயிலிருந்து தப்பிக்க வைக்கிறது மான். இதை கண்டு சிங்கராஜா மானிடம் சொல்கிறார், மானே, உன் கூர்மையான புத்தி மற்றும் உன் வேகமான கால்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் உன்னை இந்த காட்டிலிருந்து மற்ற மான்களை எல்லாம் காப்பாற்ற வைத்தது. அதனால் நீ நீயாக இருப்பதே நல்லது என்று சொல்கிறது. உடனே தனது கால்களை பார்க்கின்றது மான். பார்த்தவுடன் தனது கால்கள் லேசானவை, அது மட்டும் இல்லாமல் நான் விரைவாக ஓடக்கூடியவன் என்று பெருமைப்படுகிறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.